You are watching Grace Television. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல். மீண்டும் இன்றைக்கும் இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு கடந்து வருகிறது. முன்பு சொன்னதைப் போலவே இந்த தேவன், நீங்கள் அறிந்த தேவன், நாங்கள் அறிவிக்கிற தேவன் யார் என்று சொன்னால் சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஏன் இதை அழுத்தமாக ஆண்டவர் சொல்கிறாரு, நாமும் கேட்கிறோன்னு சொன்னால் ஆண்டவருக்கு என்ன ஒன்றும் தெரியல. ஏன் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார்? ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்கிறார்? ஆண்டவர் ஏன் கைவிட்டுட்டார்? அப்படின்னு அதை அப்படி சொல்லிட்டு ஆண்டவரை தேடுவதில்லை, அவர்கிட்ட கேட்பதில்லை, அவரை ஆராதிப்பதில்லை, அவர் வேதத்தை படிப்பதில்லை. இப்படி நிறைய பேர் இருப்பதை பார்க்க முடியும். அதனால்தான் நாம் சொல்கிறோம், 1 யோவான் 3 அதிகாரம் 20 வசனம். 1 யோவான் 3 அதிகாரம் 20 வசனம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். இந்த படிக்கும்போது தேவ வார்த்தை உங்களுக்கு புரியுதா? நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாய் தீர்க்குமானால், யாருடைய இருதயம் அவர்களை குற்றவாளியாய் தீர்க்கும் என்று சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவ செயல்களில் ஈடுபட்டு வாழ்கிற மக்கள் இருதயம் கண்டிப்பாக குற்றப்படுத்தப்படும் என்ற நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய இருதயமே நம்ம குற்றவாளியாய் தீர்க்குமானால், கடந்த கால குறைபாடுகள், நிகழ்கால குறைபாடுகள், இதையெல்லாம் நினைத்து நாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். இங்கே என்ன சொல்கிறாரு? சகலத்தையும் அறிந்த தேவன் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறாராம். நம்முடைய இருதயம் நம்ம குற்றவாளியாய் தீர்க்கக்கூடாது. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாய் தீர்க்குமானால், இந்த தேவன் இருதயத்திலும் பெரியவராயிருந்து, அவர் பெரிய தேவன், உருவத்தில் பெரியவர் அல்ல, படைப்பில், வல்லமையில், கிருபைகளில் அவர் பெரிய தேவன். அப்போ அவர் இருதயத்தில் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். 139 சங்கீதத்தின் முதல் வசனம் நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே என்ன சொல்லியிருக்கோம்? ஆண்டவரே, நீங்கள் எல்லாமும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சாதாரணமாக அறிவதல்ல. சாதாரணமாக அறிவதென்றால் மேலோட்டம் அப்படியே பார்க்கறது. ஆராய்ந்து அறிதல்னா, ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னா அது எங்கேயோ ஒரு மறைவாக இருக்குது, அதை பார்த்து அந்த லைட்டு போட்டோ அதை உள்ளே போயோ அதை எங்கே இருக்குன்னு தான் பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்கி செயல்படுவோம் நாம். அதை போல் இந்த தேவன் என்ன செய்கிறாரு? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். இந்த சங்கீதத்தில் அறிந்து கொள்ளும் விஷயம், அறிவை குறித்து தேவன் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் நாலேஜ், அவருக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்காது என்பதை உணர்த்தும்படி சங்கீதக்காரன் தாவீது இந்த இடத்தில் இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உட்கார்ந்திருக்கிறது அவருக்கு தெரியும், எழுந்திருக்கிறது அவருக்கு தெரியும், புலம்புறது அவருக்கு தெரியும். மனுஷன் என்றாலே போராட்டம், மனிதன் என்றாலே கேள்விகள், மனிதன் என்றாலே வருத்தங்கள். அவருக்கு தெரியாதது என்ன இருக்குது? எல்லாமே அவருக்கு தெரியும், அறிந்திருக்கிறார். அப்போ அவரை குறித்து பார்க்கிறோம், சகலவற்றையும் அறிந்த தேவன். இதே 139 சங்கீதத்தின் கடைசி 2 வார்த்தை சொல்லுகிறதை பாருங்கள். தேவனே என்னை ஆராய்ந்து, முதல் வசனத்தில் பார்த்தோம், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்.
அப்படின்னு ஜெபத்தை தொடங்குகிறாரு. அவர் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். மறைந்திருக்கவில்லை, ஆனால் எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொன்ன தேவ மனுஷன் தாவீது அவர் திரும்ப என்ன சொல்கிறாரு? அப்பா, என்னை ஆராய்ந்து, என்ன முதலாவது ஆராய்ந்து பாருங்க. அப்போ அந்த தாவீதினுடைய எண்ணம் கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிருக்கு பாருங்க. அதான் மனுஷன் என்றைக்குமே நிறைவுள்ளவன் இல்லை, மனிதன் அவ்வப்போது குறைவுள்ளவனாகவே காணப்படுகிறான். பிரியமானவர்களே, அப்போ இந்த இடத்துல அவர் சொல்லி கொடுக்குறாரு என்ன? தாவீது சொல்கிறாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஆனால் ஒன்று இவருக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு எல்லாம் தெரிந்தாலும் ஒவ்வொரு மனுஷனும் அவரவர்கள் வழியிலே போய்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷர்கள் திரும்ப ஆண்டவர்கிட்ட வரணும், ஆண்டவரோடு இருக்கணும், அந்த ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது என்ற காரியத்தில் இந்த இடத்துல அவர் சொல்கிறார், ஆண்டவரே என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்கப்பா, என்னை பாருங்க ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, என்னை சோதித்து பாருங்க. அப்படின்னா ஒரு நல்ல வாழ்க்கையை விரும்புகிறார், ஒரு பக்தியின் வாழ்க்கையை விரும்புகிறார், ஒரு பரிசுத்தத்தின் வாழ்க்கையை விரும்புகிறார், ஒரு சாட்சியின் வாழ்க்கையை விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு விரும்புகிறதுனால தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார். என்னை பாருங்க, என் இருதயத்தை பாருங்க, என்னை சோதித்து பாருங்க, என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க சொல்லிட்டு 24ஆம் வசனத்தில், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இதாங்க ஒரு தேவ பிள்ளை, தேவனுக்காக வாழுறவங்க உணர்ந்திருக்கிற காரியம், வளரும்படி தீர்மானிப்பது, வாழ்க்கையில் இருக்கிற அனுபவம் என்ன, ஆண்டவர் யாருக்காக வாழுகிறோம் என்பதை உறுதி செய்யும்படியாக இப்படி அவர் சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. அப்போது ஆண்டவரை வேதனைப்படுத்த முடியும், வேதனைப்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் என்ன சொல்கிறாரு? நான் மனுஷன்தான், நான் ஏதாவது உங்களை வேதனைப்படுத்திட போகிறேன். தாவீது வாழ்க்கையில் தேவனை வேதனைப்படுத்தின சந்தர்ப்பங்கள் ஏராளம் உண்டு. ஆனாலும் உடனே ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கண்ணீரோடு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை தேடுகிற நல்ல அனுபவம், ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்க்கதரிசி போல எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை அறிந்து கொள்ளுவதைப் போல இந்த தாவீது இருந்திருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வேதனை உண்டாக்குற வழி இருந்தால் என்னை பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 51:4 கூட இதே தேவ மனுஷன் வாழ்க்கையில், தாவீது வாழ்க்கையில் சில சோதனைகள் வந்தது. அந்த சோதனை கட்டத்தில் அவர் சார்ந்து கொண்ட காரியம் பாருங்கள். யாரை பிடிச்சிக்கிட்டார்னா, அந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது தெரியும். அதில் ஒன்று என்ன? என் மீறுதல்களை நான் அறிக்கையிடுகிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். எனவே எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் எல்லாரையும் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்த தேவன், ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த நிலைகளையும் கூட அவருக்கு ஒப்பு கொடுங்கள், ஜெபம் பண்ணுங்க, அறிக்கையிடுங்க, ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்க. தேவன் சகலத்தையும் அறிந்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மேற்பார்வையின் கீழே வைத்து உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.